டெட் பேப்பர் 2 இங்கிலீஷ் 9th ஸ்டாண்டர்ட்ல வில்லியம் பிளேக் எழுதின எ பாய்சன்ட்ரிங்கிற போயம்ல இருந்தா எம்சிக்கு இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த போயம்ல ஆக்சுவலா 4 ஸ்டான்ஸா இருக்கு. ஒரு ஸ்டான்ஸாவுக்கு 4 லைனு, 4 ஸ்டான்ஸா இருக்கு. இந்த ஸ்டான்ஸா எல்லாமே எந்த ரைமிங் ஸ்கீம்ல இருக்கு அப்படின்னா ஏஏ பிபி ஏஏ பிபிங்கிற ரைம் ஸ்கீம்ல இருக்கு. ஸோ இதுல இருந்தா நம்ம எம்சிக்கு இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். First question பாருங்க. A Poisonry was published as a part of which collection by William Blake? வில்லியம் பிளேக்கு 2 கலெக்ஷன்ல அவருடைய போயம்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆச்சு. ஒன்னு வந்து சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், இன்னொன்னு சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அப்படின்னு 2 கலெக்ஷன்ல அவருடைய போயம்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆச்சு. இந்த பாய்சன்ட்ரிங்கிற போயம் சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன்ல இருந்து வந்தது. In what year was a Poisonry published as a part of Songs of Experience collection? இந்த Songs of Experience collectionல எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சு a Poisonry? 1794. ஸோ இந்த பீரியட் தான் வந்து பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடந்த பீரியட்ஸ். அப்போ இவங்க எல்லாமே வந்து they return to nature. யாரு இவரு வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், எஸ்டி கால்ரிட்ஜ், இவங்க எல்லாமே வந்து they return to nature சொல்லி நேச்சரை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய போயம்ஸ்ல அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷனுடைய தாக்கமும் கொஞ்சம் இருக்கும். பிரெஞ்சு புரட்சியோட தாக்கமும் கொஞ்சம் இருக்கும். வாட் வாஸ் த ஒரிஜினல் டைட்டில் ஆஃப் த போயம் எ பாய்சன்ட்ரி? பாய்சன்ட்ரிங்கிற போயம் உடைய ஒரிஜினல் டைட்டில் என்ன அப்படின்னா கிறிஸ்டியன் ஃபார்பியரன்ஸ். The two books, The Songs of Innocence and Songs of Experience, were published together under the merged title. ஃபர்ஸ்ட் வந்து இவருடைய போயம்ஸ் எல்லாமே 2ஆ பிரிச்சாங்க. சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ், சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு 2ஆ பிரிச்சு அதில் தான் அவருடைய போயம்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ அந்த 2 கலெக்ஷனுமே ஒன்னா மர்ஜ் பண்ணி ஒரு டைட்டில் வச்சாங்க. அது என்ன டைட்டில் அப்படின்னா சாங்ஸ் ஆஃப் இன்னசென்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஷோயிங் த 2 contrary states of human soul, the author and the printer W. Blake. W. Blake அப்படின்னா வில்லியம் பிளேக் அப்படின்னு இந்த டைட்டில்ல அந்த 2 கலெக்ஷனையும் ஒன்னா ஆக்கி இந்த ஒரு கலெக்ஷன்ல விட்டாங்க. The published version of A Poisonry consists of how many stanzas? 4 stanzas. இதுல மொத்தம் எத்தனை stanzas இருக்கு? 4 stanzas இருக்கு. 4 லைன், ஒரு ஸ்டான்ஸாவுக்கு 4 லைன். அதை வந்து ஒரு கோட்ரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. The rhythm of the poem, A Poisonry, relies on which specific beat? ஸோ இந்த போயமுடைய ரிதம் அதை என்னன்னு சொல்லுவாங்க? ட்ரோகைக் பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. The original draft of the poem, the line was drawn beneath the first stanza which could denote the Blake originally intended the poem to conclude at which line? 4th லைன்ல தான் அவரோட இன்டென்ஷனை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதாவது I was angry with my friend, I told my wrath did end அப்படின்னு 2வது லைன்ல சொல்லியிருப்பார். என் நண்பன் மேல எனக்கு கோபம் இருந்தா அந்த கோபத்தை நான் வந்து நண்பன்கிட்ட கொட்டி தீர்த்துருவேன், அந்த கோபத்தை பத்தி நான் பேசிடுவேன். அப்படி பேசணும்னா அந்த கோபம் வந்து குறைஞ்சிரும். ஆனா ஐ வாஸ் ஆங்கிரி வித் மை ஃபோ அப்படின்னா எதிரி, எனிமி. FOE ஃபோ அப்படின்னா எதிரி, எனிமி. என் எதிரி மேல எனக்கு கோபம் இருந்தா அந்த கோபத்தை நான் சொல்ல மாட்டேன் அவங்கிட்ட. அதனால அந்த கோபம் எனக்குள்ள என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? வளர்ந்துகிட்டே இருக்கு. மை ராத் டிட் க்ரோ. என்னுடைய கோபம் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு? வளர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் இந்த 4th லைன்ல அவர் சொல்லி இருக்கார். ஸோ இதுதான் அவருடைய இன்டென்ஷன். இதுல இருந்தா அது வந்து இந்த போயம் வந்து வருது. Besides being included in Songs of Experience, A Poisonry first appeared individually in which magazine in 1830? 1830லயே இந்த போயம் வந்து ஒரு மேகசின்ல பப்ளிஷ் ஆயிடுச்சு. சாங்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம மொத அவர் வந்து ஒரு மேகசின்ல வந்து பப்ளிஷ் ஆச்சு. அந்த எந்த மேகசின் அப்படின்னு கேக்குறாங்க. The London University Magazine. The London University Magazine. According to the analysis, when the speaker expressed anger toward his friend, what was the result? நண்பன் மேல கோபம் இருந்தா அவர் என்ன பண்ணிடுவாரு? கொட்டி தீத்துருவாரு. அப்ப அந்த கோபம் முடிவுக்கு வந்துடும். His wrath did end. wrath அப்படின்னா கோபம். அவருடைய கோபம் முடிவுக்கு வந்துவிடும். When the speaker was angry with his foe,
He did not tell it and consequently foe அப்படின்னா enemy. His wrath did grow. ஏன்னா enemy கிட்ட கோவத்தை அவர் என்ன பண்றதில்ல, சொல்றதில்ல, கொட்டி தீக்கிறதில்ல. ஸோ அதனால அந்த கோவம் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, வளர்ந்துகிட்டே இருக்கு. The first stanza explores the two distinct responses to anger, forgiveness and what else? Suppression. நண்பன் மேல இருக்கிற கோவத்தை மன்னிச்சு விட்டுறாரு, சொல்லிட்டு விட்டுறாரு. ஸோ அங்க ஒரு forgiveness உண்டாகுது, ஒரு மன்னிப்பு உண்டாகுது. ஆனா எதிரி மேல இருக்கிற கோவத்தை அவர் சொல்லாததுனால அவருக்குள்ள என்ன அந்த கோவம் வளர்ந்துகிட்டே இருக்கு. அது ஒரு சப்ரஷன் ஸ்டேட்ல, மன அழுத்த ஸ்டேட்ல இருக்காரு. The poem A Poison Tree explores the theme of indignation, revenge and what other general theme? The fallen state of mankind. ஆக்சுவலா அந்த பாய்சன் ட்ரீங்கிறத வந்து அவர் எங்க ஒரு அல்யூஷன் எடுக்கிறார் அப்படின்னா, பிப்ளிக்கல் அல்யூஷன் எடுக்கிறார். பைபிள்ல இருந்து ஒரு தீம் எடுக்கிறார். The forbidden fruit. நீ இந்த உலகத்துல எந்த பழங்களை வேணாலும் சாப்பிடலாம், நான் இந்த பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு God insisted to Adam. God வந்து யார்கிட்ட சொல்லியிருக்காரு? ஆடம், முதல் மனிதன், ஆதி மனிதன் ஆடம் கிட்ட சொல்றாரு, இந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாதுப்பா. எதுக்காக அப்படி சொல்றாரு? அந்த மேன் வந்து ஒபீடியன்ஸை காட்டுறானா இல்லையா, கடவுளுக்கு ஒரு ஒபீடியன்ஸை காட்டுறானா இல்லையாங்கிறதுக்காக தான் அவர் அப்படி சொல்றாரு. ஆனா ஆடம் அண்ட் ஈவ் என்ன பண்றாங்க, அவங்களுக்குள்ள செப்பரேஷன் பண்றாங்க. நீ இந்த வேலையை பாரு, நான் இந்த வேலையை பார்க்கறேன், நம்ம சேர்ந்து வேலை பார்க்க வேணாம் அப்படின்னு ஈவ் இன்சிஸ்ட் பண்ணி பிரிஞ்சு போறாங்க. ஆனா பிரிஞ்சு போற நேரத்துல தான் அந்த என்ன சொல்ற சர்ப்பம் வந்து ஏவால வஞ்சிக்குது. இந்த பழத்தை நீ சாப்பிட்டீன்னா உனக்கு கடவுள் மாதிரி உனக்கு அந்த அறிவு வந்துரும் அப்படின்னு. அதுதான் வந்து the fallen state of mankind. அந்த பழத்தை அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆயிருது, அந்த டிஸ்ஒபீடியன்ஸ் அவங்க காட்டிடுறாங்க. இப்ப காட் வந்து பனிஷ் பண்றாரு. எந்த நோக்கத்துக்காக மனிதன் படைக்கப்பட்டானோ அந்த நோக்கம் வந்து அந்த இடத்துல அடிபடுது. ஸோ அதை தான் ஃபாலன் ஸ்டேட் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இவரு அந்த பைபிள்ல இருந்து அந்த ஒரு தீம் எடுத்திருக்காரு, அந்த அலூஷனை வந்து எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Acting on anger according to the poem's suggestion is said to reduce the need of what? Vengeance. பகை வந்து என்ன ஆகணும், ரெடியூஸ் ஆகணும். ஸோ இங்க என்ன பண்ணுது, பகையை வந்து வெளிப்படுத்தல, சொல்லல, அதனால அந்த பகை வளர்ந்துகிட்டே இருக்கு, எதிரி மேல இருக்கக்கூடிய பகை வளர்ந்துகிட்டே இருக்கு. What did Blake and Coleridge both believe regarding anger, even while being wary of it seizing control? The anger needed to be expressed. கோபம் வந்தால் வெளிப்படுத்திட்டா வேலை முடிஞ்சது, மைண்ட் ஃப்ரீ ஆயிரும். கோபம், ஒருத்தவங்க மேல கோபம் இருந்தா அவங்கள மன்னிச்சு விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லை. அவங்கள மன்னிக்காத பட்சத்துல அந்த கோபம் நமக்குள்ளே இருக்கும் பட்சத்துல அந்த கோபம் நமக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும். அது வெஞ்சன்ஸா மாறுது, கோபம் வெஞ்சன்ஸா மாறுது. So analysis suggests that the suppression of anger feeds on negative emotions such as sorrow and what else making it stronger over time? Fear. அந்த கோபம் நமக்குள்ளே இருக்க இருக்க நமக்குள்ள என்ன வருது, ஃபர்ஸ்ட் துக்கம் உண்டாகுது, சாரோஃபுல்லா இருக்கு, எமோஷன், நெகட்டிவ் எமோஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் வர வர அடுத்து என்ன வருதுன்னா ஃபியர், பயமும் உண்டாகுது. In the context of poisoning an individual, the victim ingests part of poisoner, often compared to the poisoned sense of poisoner's what? Reason. என்ன காரணத்துக்காக பகை வந்தது, ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருக்கும், பட் அது அப்படியே வளர்ந்து 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 பகையா மாறுது. The world of the poem is described as one where what quality is key due to lack of trust between individuals? Dominance. The poem is noted to reflect a uniquely Christian sense of what? Alienation. Alienation அப்படின்னா பிரிந்து இருத்தல், தனிமையில இருத்தல், ஐசோலேஷன். ஆடமை படைச்சது இந்த வேர்ல்ட ரூல் பண்றது,
எல்லாம் படைச்சிருக்கவர் கடைசியா தான் மனுஷனை படைக்கிறார். அப்போ இந்த வேர்ல்டுல நீ வந்து இந்த உலகத்தை நீ எங்க வேணாலும் ஆண்டு அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு தான் ஆடம படைக்கிறார். ஆனா மனுஷன் தனியா இருக்கிறான், மனிதன் தனியாக இருக்கிறது நல்லதல்ல அப்படின்னு தான் ஏவாள 2வது படைக்கிறார். இவங்க 2 பேரும் ஒற்றுமையா ஒரே ஒண்ணா இருக்கணுங்கிறது தான் காட்ஸ் பிளான். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இல்ல நீ தனியா வேலை செய், நான் தனியா வேலை செய்யறேன், நீ அங்க போய் வேலை செய், நான் இங்க வேலை செய்யறேன். ஸோ அப்ப அவங்களுக்குள்ள ஒரு ஏலியனேஷன் உண்டாகுது. அந்த ஏலியனேஷனை கரெக்டா அந்த சர்பண்ட் வந்து என்ன பண்ணுது, கரெக்டா யூட்டிலைஸ், சேட்டன் வந்து கரெக்டா சர்பண்ட் ஃபார்ம்ல யூட்டிலைஸ் ஆயிடுறான். பாம்பு ரூபத்துல பிசாசு வந்து என்ன பண்ணுது, கரெக்டா வந்து ஏவால டெம்ப்ட் பண்ணுது, ஏவால சீட் பண்ணுது. ஸோ அங்க அவங்களுக்குள்ள என்ன வருது, அந்த ஏலியனேஷன், தனிமை. அந்த தனிமையில இருக்கும் போதுதான் அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு விஷயம். Blake's poem plays off the Christian idea of self-denial and may rely on Immanuel Swedenborg's a theme of pity, concealing what? Malice. The image of tree in Blake's poem is often connected to his concept of the fall of man. விழுந்து போன மனிதன். ஸோ ஆடம் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கடவுளுடைய திட்டத்திலிருந்து விழுந்து போயிட்டான். ஸோ அதை தான் ஃபால் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்றோம். In the second stanza, the speaker confesses his active role in nurturing his anger by using tears to water it. And what emotional state. அவர் எப்படி ஆரம்பிச்சிருப்பானா செகண்ட் ஸ்டான்ஸா, and I watered it in fears night and morning with my tears. இரவும் பகலும் நான் அந்த விஷயத்தை, என் எனிமி அந்த கோவத்தை எனக்குள்ளே அடக்கிட்டு, அந்த கோவம் எனக்குள்ள வளருது, அதனால நான் அதை நினைச்சு நான் அழுது அந்த அழுகை வந்து ஒரு நீர் பாய்ச்சுவது போல என்னுடைய பயத்துக்கு நீர் பாய்ச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. The speaker sunned his anger with smiles and what else? Soft deceitful wiles ன்னு சொல்லுவாரு. wiles அப்படின்னா ட்ரிக்கு. இவன் நல்லா ட்ரிக்கு பயன்படுத்துறான்டான்னு சொல்றோம்ல, வைல்ஸ்னா ட்ரிக்கு. deceitfulனா கன்னிங். நமக்குள்ள என்ன ஆகுது, அந்த கன்னிங்னஸ் வருது. What does the juxtaposition of tears and smiles in the second stanza primarily reveal? The internal conflict. Internal conflict அப்படின்னா உள்ளுக்குள்ள நமக்குள்ள அந்த இருக்கக்கூடிய ஒரு போராட்டம். இந்த எதிரியை பார்த்தா நம்ம அவனை கடிச்சு கொதறேன்னு நான் கொன்னே அப்படி நமக்கு அந்த ஆத்திரம் கோபம் வருது இல்லைங்களா, அதுதான் வந்து அந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு அவர் சொல்றார். The speaker's suppressed anger eventually bore what physical manifestation? An apple bright. அதான் வந்து தேர்ட் ஸ்டான்ஸால சொல்லியிருப்பாரு. And it grew both day and night, it bore an apple bright. எனக்குள்ள நான் என்னுடைய கண்ணீர், என் பயத்துக்கு நான் கண்ணீரை வச்சு நான் அழுது எனக்குள்ள ஒரு மரமே வந்து, மரத்துல பழமே வந்துருச்சு அப்படிங்கிறாரு. அதுதான் என்ன பழம், அண்ட் பாய்சன் ட்ரீ நம்ம சொல்றோம். அதுதான் இவர் இந்த இடத்துல வந்து ஆப்பிள் பிரைட்னு யூஸ் பண்ணியிருப்பாரு. How long did the speaker wrath grow according to stanza 3? அந்த ராத் கோவம் எப்படி வளர்ந்துகிட்டே இருக்கு அந்த ஸ்பீக்கருக்குள்ள, போத் டே அண்ட் நைட், இரவும் பகலும் அந்த கோவம் அவருக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கு. What does the bright apple symbolize according to the analysis? அந்த பிரைட் ஆப்பிள்ங்கிறது எதை வந்து சிம்பலைஸ் பண்ணுது? The speakers cultivated vengeance. Speakers cultivated vengeance. ஒரு செடியை நம்ம வந்து வளர்த்துறோம், அந்த செடியை நட்டு அந்த செடிக்கு நீர் பாய்ச்சறோம், அந்த செடி வளருது, மரமாகுது, அது பூ தருது, காய் தருது, அதுக்கப்புறம் கனி கொடுக்குது, அந்த கனியை நம்ம சாப்பிட்றோம். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த ஒரு கனியினுடைய தன்மை. இதே மாதிரிதான் நமக்குள்ள கோபம் வளருது. அந்த கோபத்தை வந்து நம்ம எப்படி டே அண்ட் நைட் அதை பத்தி திங்க் பண்ணி அதுக்கு நம்ம வந்து அழுகையினால அழுது அந்த நீரை வந்து அந்த கோபத்துக்கு, அந்த பயத்துக்கு நீர் பாய்ச்சி நமக்குள்ள அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. எது? அந்த வெஞ்சன்ஸ் வந்து பொறாமை, பகைமை, இது எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. அததான் வந்து இந்த பிரைட் ஆப்பிள்ங்கிறது எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா, அந்த ஸ்பீக்கர்ஸ் கல்டிவேட்டட் வெஞ்சன்ஸ். அந்த பகை அவருக்குள்ள எப்படி வளருதுங்கிறத குறிக்கிறது தான் பிரைட் ஆப்பிள். The apple is viewed as a clear node to which type of allusion linking to temptation and sin.
ஸோ இது எந்த அலூஷன், இந்த ஆப்பிள் அப்படிங்கிறது எந்த அலூஷன் அப்படின்னா பிப்ளிக்கல் அலூஷன். ஏன்னா இந்த தீம் அவர் எங்க இருந்து எடுத்திருக்காரு, பிப்ளிக்கல் பைபிள்ல இருந்து எடுத்திருக்காரு. The four stole into the speaker's garden when the night had veiled what? The pole அப்படின்னு அந்த லைன் இருக்கும் லாஸ்ட் ஸ்டான்ஸாவில். And into my garden stole what night had veiled the fold அப்படின்னு வச்சு எடுத்திருப்பார். அதான் அந்த லைன் அப்படியே அங்க இருக்கு. What emotional response did the speaker express upon finding the four dead beneath the tree? அந்த எதிரிய வந்து அடிச்சு கொன்னு அந்த மரத்துக்கடியில, என்னுடைய கார்டன்ல இருக்கிற மரத்துக்கடியில புதைச்சிடணும் அப்படி, அந்த மாதிரி ஒரு கோபம், அந்த மாதிரி அவருக்குள்ள அந்த பகைமை இருக்கு. அப்படி பண்ணிட்டா அது எப்படி இருக்குமா, இட் இஸ் கிளாட், ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ நம்ம யார் மேல பயங்கர கோபமா இருக்கிறோமோ அவன் இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு கட்டத்துல முடிவு பண்றோம் இல்லையா. அப்ப அப்படி இல்லை அப்படின்னா அந்த எதிரி காணாம போயிட்டான், அந்த எதிரி மறைஞ்சு போயிட்டான், அந்த எதிரி இறந்துட்டான் அப்படின்னா இட் பிகம்ஸ் கிளாட் டு அஸ், ஒரு மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்றாரு. வாட் டிட் த ஸ்பீக்கர் ஃபைண்ட் ஹிஸ் foe இன் த மார்னிங்? காலையில அந்த எதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவுட் ஸ்ட்ரெச்டு beneath the tree, அவனை புதைச்சிருக்கணும் மரத்துக்கு, இந்த மரத்துக்கு அடியிலே அவனை என்ன பண்ணிருக்கணும், புதைச்சிருக்கணும். he is to be buried under the tree in the morning. அப்படிதான் அவரு எக்ஸ்பெக்ட் பண்றாரு, அப்படிதான் நம்மவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். According to the analysis, what do the night and cover it provide symbolize in the final stanza? Secrecy and deceit. Deceit na cunningness னு பார்த்தோம். ஃபைனல் ஸ்டான்ஸாவில் என்னத்தை வந்து அது சிம்பலைஸ் பண்ணுது, அது ஒரு சீக்ரெசி. இட் இஸ் a secret that the foe is to be buried under the tree. அந்த எதிரிய வந்து எங்க புதைச்சிடணும், அந்த மரத்துக்கு அடியிலேயே புதைச்சிடணும். The foe's demise beneath the tree reflects the destructive consequences of what? Unchecked hatred. இதெல்லாம் ஒரு வெறுப்பின் நிமித்தம் தானே இதெல்லாம் வருது. ஒரு எதிரி எப்படி உண்டாகிறான், அவன் மேல் இருக்கக்கூடிய ஒரு வெறுப்பு, அந்த வெறுப்பு தான் வந்து என்னவா மாறுது, ஒரு பகைமையா மாறுது, மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங். According to the personal commentary, the poet wishes to put an end to his vengeance by doing what to his enemy? So ஃபைனலா அந்த பகைவை முடியணும் அப்படின்னா அவருடைய என்ன நினைக்கிறாரு போயட், murdering him on his own, அவனை கொன்னுறணும். The speaker's triumph, described as glad, underscores the chilling satisfaction derived from vengeance. அவருக்கு எப்ப மகிழ்ச்சி உண்டாகும், அந்த பகைமை தீர்ந்ததுக்கு அப்புறம் மகிழ்ச்சி உண்டாகும். பகைமை முடிவுக்கு வந்தாதான் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். கிளாட் அப்படின்னா மகிழ்ச்சி. ஐ கிளாட் டு மீட் யூ அப்படிம்பாங்க, உங்களை சந்தித்ததில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். யாரையாவது பார்த்தோம்னா ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லுவோம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ஐ எம் வெரி கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவோம், உங்களை சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி, அதுதான் கிளாட், மகிழ்ச்சி. ஸோ இந்த வீடியோவில் வில்லியம் பிளேக் எழுதின எ பாய்சன் ட்ரீங்கிற போயம்ல தான் MCQ பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.